ஒரு குக்கரில் நம்ம பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த பருப்பு எல்லாத்தையுமே வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். சாப் பண்ணி வச்சுருக்கக்கூடிய 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சமாக தக்காளி 3 தக்காளி வந்து மீடியம் சைஸில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவை உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வந்து உரிச்ச பூண்டை வந்து ஒரு 4லேருந்து 5 பல்லு ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு, அதாவது காய்கள் முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ விசில் வைப்பீங்களோ அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா விசில் வந்ததும் இதை ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் துருவின தேங்காவும் ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம குழம்புல மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஐட்டமாக இருக்கிறதுனால நல்லா வந்து பார்த்திங்கன்னா மையாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து விசிலை ஓப்பன் பண்ணிடலாம். ப்ரெஷரெல்லாம் போயிடுச்சு. பருப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு உங்களுக்கு பக்காவாக வந்திருக்கோங்க. இதை வந்து நல்லா மசியாமல் இருந்தால் மசிச்சு விட்டுக்கோங்க, இல்லைனா குழம்பு கரண்டி போட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து தேங்காவையும் ஜீரகத்தையும் நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த பருப்புலேயே வந்து ஆட் பண்ணி எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி வேணும்னா இப்போயே ஊற்றிக்கோங்க. ஏன்னா பருப்பு குழம்பு இல்லையா, சாம்பார் மாதிரி நம்ம அதிகமாக ஊற்றி சாப்பிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, இப்போ நான் 2 ஸ்பூன் உப்பு வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய தேங்காய் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பருப்பும் தேங்காய்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதை வந்து வச்சிடலாம். அது ஒரு பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு போட்டுடலாங்க. கடுகு நல்லா புரிஞ்சு வரட்டும். 2 காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா புரிஞ்சு வந்ததும் இதில் பெருங்காயத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய சாம்பாரில் இந்த தாளிப்பை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி வேணுனாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து ஒரு ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும்னு வெயிட் பண்ணுங்கள். இப்போ அதில் இருக்கக்கூடிய மிக்சர் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வருங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாகவே வந்து சர்வ் பண்ணலாம். ரைஸ் கூட எல்லாத்துக்குமே ரொம்பவே பர்ஃபெக்டான டிஷ்ஷு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.